அனைவருக்கும் வணக்கம். நம்ம பொதுவா பால் திரிஞ்சு போச்சுன்னா என்னங்க பண்ணுவோம்? அத எடுத்து ஊத்திருவோம். இல்ல தயிர் உர ஊத்துவோம். ஆனா நம்ம திரிஞ்சு போன பால்லயே சூப்பரான டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போறோங்க. அது பால்கோவா தான் ஆக்சுவலா. ஆனா திரிய வச்சு செய்றதுக்கு பதிலா திரிஞ்ச பால்லயே செய்யலாம் நம்ம தாராளமா. இப்ப சம்மருக்கு அடிக்கடி நம்ம வீட்ல பால் திரிஞ்சிரும். எங்க வீட்லயும் பால் திரிஞ்சிருச்சு. ஸோ அது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் திரிஞ்சதே தெரியுது. அப்போ அப்படியே அந்த கொதிச்சிட்ருக்க ஸ்டேஜ்லேயே இது மாதிரி லெமனை கொஞ்சம் புழிஞ்சு விட்டோம்னா இன்னும் நல்லா திரண்டு தண்ணியெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லெமனை பிரிஞ்சு விட்ட பிறகு திரும்ப நல்லா கொதிக்க விடும்போது தண்ணியெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா அந்த திரள் திரளாக வரதெல்லாம் தனியாக அடியில் ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு நல்லா திரண்டு வந்த பிறகு அதை எடுத்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம். அந்த திரள் திரளாக இருக்க ஆக்சுவலாக பால் இந்த மாதிரி திரண்ட பிறகு நமக்கு கம்மியான கண்டென்ட் தான் கிடைக்கும். எனக்கு வீடியோ எடுக்க முடியலங்க. இந்த மாதிரி கையில் வச்சுட்டு எடுக்க முடில. ஸோ நான் இப்போ ஃபோனை வச்சுட்டு வடிகட்டிட்டு உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். இது பார்த்திங்களா, இது மாதிரி தான் இவ்வளோ தான் கண்டென்ட் கிடச்சிது. இப்போ இந்த ஆடையை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். தண்ணிலாம் பிழிஞ்சு எடுத்துகிட்டு திரும்ப சின்னதாக அந்த மாதிரி சட்டியில் வச்சுட்டு ஒரு லைட்டாக ஹீட் ஏற்றி ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் சுண்ட வச்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நல்லா ஹீட் பண்ணும்போது சுண்டிரும். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு சுகர், நம்ம ஸ்வீட்டு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சுகர் போட்டுக்கலாம். நான் இப்போ ஒரு 3 கரண்டி சுகர் சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு நடுவில் நம்ம ஏலக்காவெல்லாம் பொடி பண்ணி வச்சுக்கணும். சுகரையுமே நீங்கள் அப்படியேவும் சேர்க்கலாம், பொடி பண்ணி வச்சும் சேர்க்கலாம். பொடி பண்ணி வச்சு சேர்க்கும்போது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இன்னுமே அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஏலக்காவை பொடி பண்ணிக்கிறோம். ஏலக்காவை நீங்கள் பொடி பண்ணும்போது இது ஒரு டிப்பு தாங்க. நீங்கள் தனியாக பொடி பண்ணும்போது நல்லா ஃபைன் பவுடர் ஆகாது. ஆனால் இந்த மாதிரி சுகர் சேர்த்து பொடி பண்ணிங்கன்னா நல்லா ஃபைன் பவுடர் ஆகிடும். இப்போ நம்ம நான் இதில் ரா சுகராக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சுகரையுமே பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சுகரை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடணும். ஒரு ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கணும். சேர்த்து திரும்ப நல்லா கிண்டி விடணும். இந்த மாதிரி நல்லா ஹீட் ஆகும்போது பிடிச்சிருக்கிறதெல்லாம் அப்படி எடுத்து எடுத்து விட்டு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா அவ்வளோதான். பால் கெட்டு போகாமல், கெட்டு போன பாலை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ஸ்வீட்டாக செஞ்ச மாதிரியே ஆச்சு. ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்ட மாதிரியே ஆச்சு. குழந்தைங்களும் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.